நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுக்கு வந்து பொதுவாக வந்து பெரிய ஆடம்பர படங்கள் பண்ணுறதுல வந்து ஆரம்பத்தில் ஒரு ஈர்ப்பு உடன்பாடோ இல்லாமல் இருந்தது எங்களுடைய குழுவுக்கு. நாங்கள் வந்து ஓவியக் கல்லூரியில் பெயிண்டிங் முடித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அப்போ கல்லூரி காலத்துலேருந்து சினிமாவை பற்றின விவாதங்கள், உரையாடல் எல்லாமே வந்து எங்களுக்குள்ளே ரொம்ப தீவிரமாக இருந்துகிட்டு இருந்தது. அப்போ இருந்தே நம்ம வந்து படம் பண்ணணும், அதை பற்றின பேச்சுகள் வந்து இருந்துகிட்ருக்கோம். நான் ஒருத்தர் மட்டும் சினிமாவில் வந்து சஸ்டெயின் ஆகியிருந்தேன். மற்ற எல்லாருமே வந்து வேறு ஒரு துறைக்கு போனாலுமே வந்து இந்த ஒரு 10 வருஷம் கழித்து அவங்க எல்லாரும் வந்து இணைந்து தயாரித்து இந்த படம் வந்து உருவாகியிருக்கு. இந்த கதை வந்து இப்போ நான் என்னுடைய சொந்த ஊர் வந்து திண்டுக்கல். இந்த கொரோனா டைமில் வந்து கொரோனா டைமில் தான் ஊரை பற்றி புரிஞ்சுக்க முடிஞ்சது என்னால். நான் ஸ்கூல் முடித்தோடனே வந்து சென்னைக்கு வந்தாச்சு. அந்த ஊருடைய தன்மையும் அந்த நிலத்துடைய வாசமும் அந்த உயிர்ப்பும் வந்து புரிஞ்சுக்கிற அந்த ஒரு நாள் வரும்போது நான் வந்து சென்னைக்கு வந்துட்டேன். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த கொரோனா டைமில் தான் ஒரு வருஷம் வந்து தங்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களும், அங்கே இருக்கக்கூடிய ஸ்லாங்கும், அங்கே இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாமே எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. நம்ம ஏதோ கற்பனையிலேயே வந்து கதைகளை பின்னிக்கிட்டு இருக்கோம், சுற்றி நம்மளை சுற்றி வந்து கவனிக்காமல் இருந்துட்டோமே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்போ தான் அங்கே ரியலைஸ் ஆச்சு. அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள், மனிதர்கள், அவர்களை பார்த்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் உருவானது தான் இந்த மனிதர்கள் கதை. இந்த கதையை ரெடி பண்ணிவிட்டு நண்பர்கள்ட்ட சொல்லும்போது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. நல்லா பண்ணலாம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இது எந்த தயாரிப்பாளரும் ஒத்துக்க மாட்டாங்க இந்த கதையை போய் சொன்னால். வாய்ப்பு மிக குறைவு. ஏன்னா நான் எந்த திரைப்படத்துலையும் வந்து உதவியாளராக இருந்ததில்லை, ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலமாக தான் வந்திருக்கேன். அப்போ நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது கொஞ்சம் ஒரு தடையாகவும் இருந்தது. அப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இண்டிபெண்டண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன பேச்சு கிளம்பிட்டு இருந்தது. அப்போ ஒரு உரையாடலில் வந்து நாங்கள் ஒரு 7-8 நண்பர்கள் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து பிரசாத் அண்ணா, ராஜேந்திர பிரசாத், அவர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்லூரி காலத்தில் பார்த்தது. அன்னைக்கு வந்து வந்திருந்தார், எதேர்ச்சியாக வந்திருந்தார். அவர் அடையாளம் கூட எனக்கு தெரியல. இப்போ தாடி மீசெல்லாம் வளர்த்து அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னும்போது இந்த மாதிரி வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக ஏதாவது படம் பண்ணலான்ட்டு ஒரு கதை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அப்படியா, என்ன எப்படி பண்ணுவீங்க அப்படின்லாம் கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சின்ன தொகை இருந்ததுன்னா பண்ணிடலாம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேக்கில் இருந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய் எடுத்து கையில் கொடுத்துட்டு நீங்கள் வேலையை ஆரம்பி அப்படின்னாரு. அது எல்லாருக்கும் வந்து பயங்கர ஒரு அதிர்ச்சி, அப்புறம் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி கலக்கமாயிட்டோம். நீ இப்போயே ஆரம்பி, நான் மற்ற அமௌண்ட்லாம் தரேன் அப்படின்ட்டு. அப்போ உடனே பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நான் ஒரு 4 லட்சம் தரேன், 5 லட்சம் தரேன் மச்சி, நானும் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இது இந்த மாதிரி வந்து உருவாச்சு. இது யாரும் நினச்சி பார்க்க முடியாது. இது இப்படி நடக்குமா அப்படின்னும் தெரியல. இதை கேள்விப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், யூகேல இருக்கக்கூடிய நவீன், இங்கே தரணிதரன், அப்புறம் யுவராஜ் எல்லாருமே வந்து கலந்து ஒவ்வொரு நண்பர்களும் இப்போ எங்களை பற்றின ஒரு நம்பிக்கையோட எங்கெங்கிருந்து வந்து அமௌண்ட்டை கொடுத்தாங்க. இப்போ ரொம்ப நம்ம வற்புறுத்தியோ இல்லை யார்கிட்டையும் வந்து சார் எப்படியாவது பண்ணுங்க அந்த மாதிரி வந்து நம்ம கேட்கவே இல்லை. இது வந்து ஒரு முழுக்க ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் இந்த ஒரு கூட்டணி வந்து உருவாச்சு. அப்படி தான் இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்த பிரசாத் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து தரணிதரன், பரிமளா குலோத்துங்கன், அதுக்கு அடுத்து நண்பன், அப்புறம் யுவராஜ், அவர் வந்து இங்கே வரல. இப்போ இன்னொரு யுவராஜ் வந்திருக்காரு, அந்த நண்பர். இவங்க எல்லாருக்கும் நன்றி. இதை கேள்விப்பட்ட நவீன், அந்த யூகேல இருக்க அந்த ப்ரொடியூசர், அவரும் வர முடியல, அவருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு கூட்டணி உருவானோடனே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக மேற்கொண்டு வந்த சாம்பசிவம் சார், அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வந்து சரி இந்த குழு வந்து ஒரு நம்பிக்கையோடு இருக்குது, ஒரு புது முயற்சியை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவரும் இந்த குழுக்குள்ள மிக முக்கியமான ஒரு ஆளாக வந்து இந்த படத்துடைய வடிவம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு. அவருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சிலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க என்னுடைய நண்பர்களுடைய பேரை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சுந்தரமூர்த்தி அண்ணா, அதுக்கப்புறம் கஸ்தூரி பாண்டரன் என்னோட தங்கச்சி, அப்புறம் கார்த்திகா மங்களேஸ்வரன், பிரியதர்ஷினி, அதுக்கப்புறம் ராமச்சந்திரன், அஜித்குமார், இவங்க எல்லாருமே வந்து இதில் வந்து ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸாக வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு சினிமாட்டோகிராஃபர்
அஜய் ஆப்ரஹாம் சர்ச். இந்த கதை வந்து சொன்ன நாள்ல இருந்தே வந்து இதுக்கான வேலைகளை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரியான ஒரு செட்டப் அப்படின்னு சொல்லும்போது இரவில் வந்து நிறைய படங்கள் இருக்குது. ஆனால் இதில் நம்ம என்ன வந்து தனித்து பெருசாக பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன்ஸ் எங்களுக்குள்ளே வந்துச்சு. கலர்ஸை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறது, லைட்ஸை எப்படி வந்து கொண்டு வர்றது, மக்களுக்கு ரொம்ப யதார்த்தமான ஒரு அழகியல் படைப்பாக இது வந்து வரணும், ஒரு ஏஸ்தட்டிக் ரியலிசம் பாணியில் வந்து இது வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நிறைய ஒர்க் அவுட் பண்ணோம். நிறைய வந்து அனலைஸ் ஸ்டடீஸ்லாம் பண்ணி அவர் ரொம்ப கடுமையாக உழைச்சி இந்த படத்துக்காக விஷுவல்ஸ் கொடுத்துருக்காரு. அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் தின்சா, அவருடைய உழைப்பு வந்து அபாரமானது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்துக்கிட்ட இந்த படத்துடைய படத்தொகுப்பு நடந்தது. அது சொன்னால் வந்து நாங்கள் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் சொல்லுவாங்க, என்ன அவதார் படமாக எடுக்கிறீங்க, இத்தனை வருஷமாக போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிம்பாங்க. அது நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. அது நிகழ்ந்து வரும்போது தான் அதோடைய சாரம் வந்து நமக்கு அது கண்கூட பார்க்கும்போது தான் அது வந்து நமக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு உணர்வாக இருக்கும். அது மாதிரி நாங்கள் ஒரு சில வருடங்கள் இந்த படத்தில் வந்து பயணித்து எங்களுக்கு திருப்தியாக இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்கோம். தின்சாக்கு ரொம்ப நன்றி. அனிலேஷ் எல் மேத்யூ இந்த படத்தோடைய இசையமைப்பாளர், பெங்களூரில் இருக்கார். அவரும் வர முடியல. அவரும் ரொம்ப அசாத்தியமான அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டான ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்காரு. அவருக்கு மிக்க நன்றி. அப்புறம் கார்த்திக் நேத்தா அண்ணன், அவர் தான் பாடலாசிரியர், நம்ம படத்தோட பாடலாசிரியர். எங்களுக்காக நாங்கள் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான டீம். அவருக்கு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டான ஒரு ஆள். எப்பயுமே வந்து ரொம்ப தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒருத்தர். ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர். அவருடைய வழிகாட்டுதல் வந்து எங்களை ரொம்ப சரியாக கொண்டு போகிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நிறைய அவருடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் படத்தை வந்து பரிந்துரைத்தார். எக்கச்சக்கமான பேர் வந்து படம் பார்த்து எங்களுக்கான ப்ளஸ் அண்ட் மைனஸ் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் கோ டைரக்டர்ஸ் அபிஷேக் பிரதர், அவருக்கு நன்றி. அப்புறம் அரவிந்த், லோகேஷ், கார்த்திக், விக்கி, எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படம், அதாவது யாரையாவது நான் விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க, எனக்கு மைண்டில் இருக்கிறத நான் சொல்கிறேன். இந்த படம் வந்து பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஓகே ஃபீச்சர் ஃபில்மா யார் நடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சொன்னால் இது யாருமே தெரில, எல்லாருமே நியூ ஃபேஸ் அப்படிங்கும்போது என்னப்பா ஒரு ஆக்டர் இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு பிக் பாஸ் முகமாவது இருந்திருந்தா எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துடலாமே, எல்லாருக்கிட்டையும் அந்த ஒரு கேள்வி வந்துடுது. இது வந்து தொடர்ந்து வந்து இந்த நம்மளுடைய சினிமா வந்து அந்த நடிகர்களை வைத்தே வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நடிகர்கள் இருந்தால் தான் அப்படின்ட்டு இது வந்து ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா இருக்குது புதிய இளம் தலைமுறை படைப்பாளிகளுக்கு. இந்த ஜென்ரேஷனில் தான் எங்கள் கைக்கு வந்து கேமரா வந்திருக்கு. கேமராவை எடுத்துகிட்டு இறங்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் சேர்ந்தா படம் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சாதகமான சூழல் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நாங்கள் எங்கே போய் நடிகர்களை பிடிக்கிறது? எல்லாருமே நியூ ஃபேஸு. எங்களுக்கு யார் ஒத்துழைப்பு கொடுப்பா? நாங்கள் ஒருத்தரை நம்பணும், அவங்களும் எங்களை நம்பணும். இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இந்த சின்ன சின்ன படங்கள் வந்து உருவாகும். அப்போ எல்லாரும் இந்த ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு என்னென்னா, பார்த்து பழக்கப்பட்ட முகங்களை எத்தனை தடவை நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க? பார்த்த முகங்களோட பார்க்காத முகங்களில் தானே சுவாரஸ்யம் அதிகமாக இருக்குது. அப்படி தான் நான் இந்த படத்தை வந்து நாங்கள் நம்பணும். எப்பயுமே பார்த்து இவங்க முகம் இவங்க எது சொன்னாலுமே ஒரு 4-5 நடிகர்களை வச்சே நம்ம வந்து அந்த கதையை கேட்கும்போது அந்த கதை வடிவம் முடிஞ்சு வரும்போதே ஒரு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அபாரமாக இருக்காததெல்லாம் கிடையாது. ஒரு புதிய அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். அந்த புதிய அனுபவம் எப்படி வருதுன்னா, இந்த புதிய முகங்களை பார்க்கும்போது தான் அது வருதா நான் நம்புகிறேன். முன்னாடி கொஞ்சம் நம்ம சினிமாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு 30 வயசுலேருந்து 40 வயசு அந்த யங் ஜென்ரேஷனாக பார்த்தா ஒரு ஆக்டர்ஸ் வந்து ஒரு 20-25 பேர் இருப்பாங்க ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி. இன்றைக்கி அந்த நடிகர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, ரொம்ப சொற்பமாக இருக்குது. எந்த தயாரிப்பாளர்கிட்ட போனாலுமே வந்து ஒரு 4-5 நடிகர்களை வச்சு அந்த கதை பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது. அது வந்து கதைக்கு ரொம்ப பெரிய சாபக்கேடுன்னு நான் நினைக்கிறேன். அந்த கதை வந்து உருவாகி அடுத்த கட்டத்துக்கு போகும்போதே அது நீர்த்து போக ஆரம்பிச்சிருது. ஒரு 18 வயது இளைஞனுக்கு ஒரு கதை பண்ண முடியல, 60 வயது ஆட்களுக்கும் ஒரு கதை பண்ண முடியல. எல்லா கதைகளும் இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட வயது நபர்களுக்காக சுருக்கப்படுது. அதோடைய தன்மையை வந்து இழக்குது. அது வந்து ரொம்ப சிக்கலானது. நம்ம எல்லாரும் சேர்ந்து புதிய முகங்களை வந்து ஏற்றுக்கொள்ள வந்து பழகணும். அதை கொஞ்சம்
நான் எல்லாருக்கிட்டையும் அது வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. தயாரிப்பாளரோ வந்து இல்லை மக்களோ யாரையுமே நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இது எல்லாரும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். இது மாதிரி தான் நடிகர்கள் மாதிரி எல்லாரையுமே இயக்குனர்கள் எல்லாரையுமே நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்கும் நினைக்கிறேன் திரைப்படத்துறைக்கு. இந்த படம் வந்து பார்த்த இயக்குனர்கள், ஒளிப்பதிவாளர்கள், நிறைய டெக்னீஷியன்ஸ் பார்த்தாங்க. ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு. இது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய சிரமமாக இருக்குது. எப்பயுமே ஒரு படத்தை வந்து யாராவது ஒரு பெரிய ஆள் சொன்னால் தான் வந்து அது நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு விஷயம் வருது. யாராவது சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த படம் எங்கேயோ போயிடுது, காணாமல் போயிடுது. அந்த மாதிரி வந்து நம்மளுடைய படம் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து எப்பயுமே ஒரு ஓவியக் கல்லூரின்றனால இந்த திரைப்படம் வந்து ஒரு கேன்வாஸில் எப்படி நாங்கள் பெயிண்டிங் பண்ணுவோமோ அது மாதிரி எங்களுடைய எண்ணத்தை வந்து ஒரு திரைப்படமாக வடிக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்குனது தான் இந்த மனிதர்கள் திரைப்படம். இதில் வந்து எந்த ஒரு சமரசமோ தலையீடுகளோ வந்து பெருசாக இல்லை. எல்லாருமே நண்பர்களாக இருந்தனால அந்த ஒரு விஷயம் அமைஞ்சது எங்களுக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஓவியத்துறையிலேருந்து வந்தனால சொல்கிறேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, ஒரு ஓவியம்னா அதை நாங்கள் மாஸ்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவோம். மாஸ்டர்ஸை வந்து அந்த படைப்பை காட்டணும் அப்படின்ற மாதிரி நினைப்போம். அது மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த திரைப்படத்தையும் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் பார்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா எங்களுக்கு சினிமா பின்புலம் எதுவுமே கிடையாது, யாருக்கும் யாரையும் தெரியாது. எப்பயுமே வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் முயற்சி பண்ணுறோம். எங்களுடைய ஒரு வேண்டுகோள் என்னென்னா, திரைத்துறையில் இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் அவங்க வந்து எங்களுடைய படத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதை உங்கள் வழியாக வந்து சொன்னால் வந்து அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு. ஏன்னா யாரையும் ஈஸியாக என்னால் தொடர்பு கொள்ள முடியாது, அது தவறு கிடையாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு பெரிய இயக்குனர்களோ பெரிய நடிகர்களோ திரைத்துறையில் முக்கியமாக இருக்கக்கூடிய கலைஞர்கள் வந்து மனிதர்கள் திரைப்படத்தை பார்த்து அதை பற்றின கருத்துக்களை பகிர்ந்தால் அது இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும், நிறைய மக்களுக்கு. அதை உங்களோட வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ.